அடுத்த 2 நிமிஷத்துல இந்தியா ஏன் போன வாட்டி மாதிரி கேபா டெஸ்ட்டை ரீச் பண்ண முடியாதுன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த சீரீஸில் 2 வாட்டியுமே டாஸ் ஜெயிச்ச இந்தியன் டீம் நாங்கள் பேட்டிங் தான் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் தோ அந்த பிச்சர்ஸ் வந்து க்ரீனாக இருந்தாலும் பால் ஸ்விங்காக தான் போகுதுன்னு தெரிஞ்சிருந்தாலுமே பும்ராவும் சரி ரோஹித் சர்மாவும் சரி அவங்களுக்கே தெரியும் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் கண்டிப்பாக ஸ்விங் ஆனால் வீக்காக தான் இருப்பாங்கன்ட்டு. அது இல்லாமல் சீனியர் பேட்ஸ்மேன்ஸாக இருக்க 2 பேருமே ரோஹித்தும் சரி விராட் கோலியும் சரி அவன் இன்னும் திருந்தலமாமா அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி திருப்பி அவுட் ஆகிட்டு இருக்காங்க. இவர் ஆஃப் ஸ்டம்பில் போல்ட் ஆகுதும் சரி அவர் வந்து ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து 4 ஸ்டம்பில் போகிற பாலை டச் பண்ணுறதாக இருந்தாலும் சரி. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல மத்தவங்க யாருமே ஸ்டார்ட் பண்றதை வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. கில்லா இருக்கட்டும் KL ராவலா இருக்கட்டும் நிதிஷ் ரெட்டியா இருக்கட்டும் அவரு மேல ஆடினா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா இந்தியன் டீமுக்கு அவனுக்கான சான்ஸை கொடுக்க மாட்டாங்க. பேட்டிங் மட்டும் தான் வீக்கா இருக்கு. போலிங் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இட் இஸ் சோ ரிலையன்ட் ஆன் ஜஸ்பிரிட் பும்ரா. ஏன்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மற்ற போலர்ஸ் எல்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இவங்க யாருமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. கடைசியான அந்த எல்லா மேட்சஸ்மே போலர்ஸ் எப்படி விக்கெட் எடுத்துருக்காங்கன்னா குட் லென்த்லோ இல்ல ஷார்ட் ஆஃப் குட் லென்த்ல தான் போட்டிருக்காங்க. ட்ராக் நல்லா பவுன்ஸ் தருமா எஸ். ஆனா நீங்க ஷார்ட் பால் போட்டீங்கன்னா விக்கெட்ஸ் உங்களால எடுக்க முடியாது. குட் லென்த்தோ ஷார்ட் ஆஃப் குட் லென்த்தோ போட்டால் மட்டும் தான் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பேட்ஸ்மேன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த கிரவுண்ட்லனா பேக் ஃபுட் பஞ்சஸ் ஆடுற எல்லா பேட்ஸ்மேன்ஸும் இங்கே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதை இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா KL ராகுல் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. 10 பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வீக்காக தான் இருக்காங்க. அது ஒரு மேஜர் கன்சர்னாக தான் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் இந்தியாவோட ஃபீல்டிங்கும் மிகப்பெரிய கன்சர்ன் தான் இருக்குது. இந்தியா அட்டாக் பண்ணால் மட்டும் தான் இதில் ஜெயிக்க முடியும். ரோஹித் சர்மா ரொம்ப டிஃபென்சிவாக இருக்காருன்றதும் அவருக்கு எதிராக வைக்கப்பட்ட முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. அப்போ ஆஸ்திரேலியா டீம்ல ஃபிளாஸே இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஃபிளாஸ் இருக்கு. போன வாட்டி நடந்த ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் டிராவிஸ் ஹெட்டை தவிர மற்ற பேட்ஸ்மேன்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக தெரிஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கும் சரி பேட் கமின்ஸும் சரி ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டே நைட் டெஸ்ட் மேட்சும் ரெட் பாலும் வேற தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்தியாவால் செட் பேக்லேருந்து திருப்பி வர முடியுமா அந்த மொமெண்டம் அவங்க பக்கம் திருப்ப முடியுமான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக தான் இருக்கு. 32 வருஷமா தோக்காத இந்த கேபா டெஸ்ட்டை உடச்சது இந்தியா தான். ஸோ திருப்பி அவங்க அதை பண்ண முடியுமானா நிறையவே சான்சஸ் இருக்கு. டாஸ் ஜெயிச்சு அவங்க வந்து கண்டிப்பாக போலிங்கை தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா பேட்டிங் வீக்காக தான் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிஷப் பண்ட் மாதிரி ஒருத்த பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி அப்பதான் உங்களால் கேபாவை ப்ரீச் பண்ண முடியுமே தவிர அது இல்லாமல் ப்ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் your 2 minutes. Subscribe.